Hi all, welcome to VIDHAIYUM VIRUKSHAMUM channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி. என்னன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி தயிர் பச்சடி. மணத்தக்காளி தயிர் பச்சடி. மணத்தக்காளி கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இந்த வாய் புண்ணு, மவுத் அல்சருக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையோட தன்மை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு நேச்சரா இருக்கும். ஸோ அதனால இதை மேக்ஸிமம் வந்து பொரியல் பண்ணி தேங்காய் தூவி விட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்காய் நல்லா அந்த கசப்பு பேலன்ஸ் ஆகும்ட்டு. பட் இன்னைக்கு நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. இது சேலம் ஸ்பெஷலு. இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ மணத்தக்காளி தயிர் பச்சடிக்கு கீரையை ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சு அலசி வச்சுருக்கேன். நான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு, தேங்காய், பச்சை மிளகாய். ஸோ ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. ஆனால் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஜென்ரலாக கீரை கசப்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தயிர் பச்சடியாக சேர்ந்து செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து ஸோ உளுத்தம்பருப்பு, வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதக்கணுன்னே இப்போ நெக்ஸ்ட் கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையை மூடி போட்டு வேக விடக்கூடாது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஹையில் வச்சு வேக வச்சுக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன். கீரையோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம. அப்போ தான் இந்த தயிர் பச்சடிக்கு நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துட்டு நல்லா வதக்கியாச்சு கீரையை. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டு வேணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு சட்னியோட இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறச்சே உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ தயிர் கொண்டு கலக்க வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் இதுக்கு நல்லது, புளிச்ச தயிர் விடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தயிர். மோர் குழம்புக்கு புளிப்பான தயிர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பச்சடிக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்,
கொஞ்சம் ஜீரகம், இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.